குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க எனது அன்பான செல்லங்கள், அது மட்டுமல்ல என்னுடன் இணைந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லி நம்ப வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, மன அழுத்தம் என்கிற மனநோய். இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மருந்துதெல்லாம் நான் பேச போகிறதில்ல. ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணலாம், மன அழுத்தங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது முக்கியம் வேணும் இல்லையா. இவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதை பற்றி நம்ம பேசப்போம். ஷாப்பிங் ஸ்ப்ரீஸ் அப்படிம்பாங்க. அதாவது மனநோய் ஒருத்தனா அவங்க வந்து என்னென்னா, உங்கள் ஷாப்பிங் போயிட்டே இருப்பாங்க. ஷாப்பிங் போய் அவங்க வாங்கலை, அது போனால் அவங்க ஃப்ரீ ஆகிட்டமே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் புரிஞ்சுதா, அங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து கடைகளுக்கு போய்கிட்டு இருக்கிறது, கடைகளில் வந்து நிறையா வந்து இது பண்ணுறது, கடைகளில் ஜாமானை போய் இது பண்ணுறது, அது தேவையில்லாம் பார்க்கறது இல்லை. அப்படின்னா அவங்க இஷ்டப்படாத சொல்லுங்க. அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ரீட்டைல் ஷாப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு குறுகிய கால இது வந்து ஒரு முறைதானே ஒழிய ஒரு நிரந்தரமாக ஒரு மனுஷனுக்கு அதில் வந்து இது கிடச்சிடாது. அதில் கூட கொஞ்சம் தான் அந்த மன அழுத்தம் கூடும் இல்லையா. சில பேர் எப்போ பார்த்தாலும் கடை போயிட்டே இருப்பாங்க, அந்த காரணம் இந்த காரணம் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அதிகமாக குடிக்கிறவங்க அவங்க வந்து எட்டாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ப்ராப்பராக அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கங்கிறது உண்மை. பட் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தன்னால் போய் விழுகிற வரைக்கும் குடிப்பாங்க, சாப்பிடக்கூட மாட்டாங்க, குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பு இருப்பாங்க. இது ஒரு குரூப்பு. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா மறதி. கடனை எப்போ பார்த்தாலும் எதனாலும் அந்த இதில் வந்து மறந்துடுவாங்க. அது இன்னொன்று என்னென்னா, அவங்க உடம்புல வந்து கார்டிசால் அப்படின்னு ஒன்று கூடிடும். கூட என்ன ஆகுனா, அது கூட கொஞ்சம் அவங்க பலவீனமாவாங்க, மனசளவில் பலவீனமாகிடுவாங்க. எதையுமே அதை வந்து ஒரு மனசில் இருக்கவங்க தைரியமாக எடுக்க மாட்டாங்க. இல்லை நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. அதாவது இது நிறைய கொஞ்சம் வயசாக இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். பிகாஸ் ஆஃப் த லோன்லினஸ். பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வெளிநாடு போயிடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து படிச்சுட்டு எப்படின்னா இருந்தாலும் இப்போ பிள்ளைங்க வந்து ஒரு காலகட்டத்தில் தான் மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க புச்சாலி ஆயிடுவாங்க, நம்ம புச்சாலத்தால் எடுபடாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கும். அந்த லெவல் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறது, நான் வந்து டாமினேட்டிங்காக இல்லை, நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு ஒரு கதை கூட உண்டு. எப்படின்னா, ஒரு சின்ன வயசில் ஒரு பையன்னா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன். அந்த பையன் வந்து ஏதாவது சின்ன விஷயம்ப்பா, எனக்கு இன்றைக்கி மாதிரி நடந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிமா. அப்போ அதுக்கு இது செய்ப்பா அப்படின்னு அப்பா சொல்லுவார். அப்படி அதை பெருசாக எடுத்துக்காதப்பா இப்படி போப்பா அப்படின்னு சொல்லிடுவார். இப்படியே அவர் எல்லாம் வந்து ஸ்கூலில் என்ன வந்தான்னு சொன்னேன், அது பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். சொல்லி கொடுத்தோடனே ஒரு காலகட்டத்தில் இவர் வயசாகி போய் உட்காந்துருப்பார். உட்காந்தோடனே பையன் வந்து அப்படி வர்றான், கண்ணா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றேன். என்ன இப்போலாம் நீ வந்து என்னை வந்து ஒன்றுமே கேட்கறது இல்லையே அப்படின்னா சொல்கிறாரு. என்னை வந்து முந்தி மாதிரி வந்து எதுவும் கேட்கறது இல்லைங்க. இல்லைப்பா, நான் இப்போ எதையுமே பெருசாக எடுக்கிறதில்ல, நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படி நான் பார்க்கணும். நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா, நான் எதையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஐ கம் டு நோ தட் ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸு. நான் அதை வந்து எப்படி எடுத்துக்கலாங்கிறத எடுத்து தெரிஞ்சதுனால நான் அவங்கள்ட்ட கேட்கறது இல்லை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு லெவலுக்கு மேலே அர்ஜுனுக்கே வில்ல தூக்க முடியல, வில்லாதி வில்லன் இல்லை வில்லுக்கு வீரன் இல்லை, அவனுக்கே ஒரு காலகட்டத்தில் என்ன அவனுடைய காண்டிபத்தை தூங்க முடியாமல் போச்சு. காண்டிப நாதனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த நாயகனுக்கே காண்டிபத்தை தூங்க முடியாமல் ஒரு காலம் போயிடுச்சு. அப்போ ரொம்ப யாசரிச்சு போய் வருத்தப்படுவார். அந்த மாதிரி புரிஞ்சுதா. எல்லாருக்குமே ஒரு காலகட்டங்கள் தான் கண்ணா இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எத்தனை காலத்துக்கு பேச முடியும்? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஒரு காலகட்டத்தில் சரி போதும் அப்படின்னு நிப்பாட்டினா தான் எனக்கே மரியாதை.
சும்மா போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் பேசி என்னத்துக்கு ஆக போகுது இல்லையா? அதனால் ஒரு லெவல் தான். மனச்சோர்வுங்கிறது வந்து வயசான காலத்தை வராமல் பார்க்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கணும். நான் இருக்கிறேன். எனக்கு வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த கண்ணு தெரிஞ்சு நான் படித்தா எனக்கு அது போகணும். மந்திரங்கள் ஜபிக்கிறது, கடவுளை வந்து எப்பவும் தியானம் பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து அடிஷ்னலாக கற்று வச்சுட்டனால ஒன்றுமே தெரியாது. அதுக்கு வந்து ஒரு ஐ டோன்ட் ஃபீல் த லோன்லினஸ். எல்லோரும் என்கிட்ட வந்து ஐடியா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்கும் எதாவது கேட்காம நடக்கிறதில்ல. ஏன்னா நான் அந்த ஸ்தானத்தில் இருக்க கண்டு இன்னும் கொஞ்ச நாளில் எத்தனை பேர் நினைப்பாங்க? நினைக்க மாட்டாங்க. தெக்கேராட் இப்போவே வந்து அவங்க வாழ்றது எனக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. அதான் உண்மை. என் பேரன் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாது. அவன் டாக் பண்ணுறான். கம்ப்யூட்டர் யுகமாக போயிடுச்சு, நமக்கு அது தெரியாது. சரி, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தனா அதிகப்படியான இணைய பயன்பாடு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் வந்து எப்போ பாருங்க டக்கன்னு இன்டர்நெட்லேயே இருக்கிறது, இந்த வந்து ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுது. எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க, அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அந்த அது அது என்ன, அது ஒரு மனச்சோர்வுடைய அறிகுறி. அவங்க நிஜ வாழ்க்கை பிடிக்கல, இந்த மாதிரி நித்தச்சயமாக நிஜ வாழ்க்கையிலேருந்து ஒரு நிழலான வாழ்க்கைக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால தான் அது பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது அதிகப்படியான உணவு, இல்லை உடல் பருமன், இல்லை இந்த ஒபிசிட்டினா இந்த வயிறு கூடக்கூடாது. வயிறு கூடனா முதல்ல வயிற்ற குறைக்க பார்க்கணும். அப்போ தான் அவங்க உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது எய்மாறும்னு அவங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். வயிறு என்னைக்கு 80 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுச்சோ அந்த சுத்தளவு அமெரிக்கா லெவலில், அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறதுனா நம்ம உடல் எடை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடாதான். இந்த வயிற்றை எப்படி நான் முதல்ல குறைப்பேன்னாலே உங்களுக்கு அப்புறம் தான் நீ உடல் எடையை பற்றி நினைக்கணும். புரிஞ்சு சக்கரங்களா? இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் ஐம் டீச்சிங் யூ நவ். உடல் எடை முக்கியமல்ல இப்போ குறைக்கிறது, வயிறு முதல்ல குறைக்கிறது முக்கியம். பிகாஸ் அந்த ஒபிசிட்டியில் தான் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் வரதால் தான். சரி, அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம்னா கிளெப்டோமேனியா அப்படிங்கிற திருட்டு பழக்கம். அவங்க அறியாமல் போய் திருடுவாங்க. எங்கே என்ன ஜாமான், யார் ஜாமான் இருந்தாலும் போய் அதை போய் திருடுற பழக்கம் கிளெப்டோமேனியான்னு சொல்லுவாங்க. அதை அந்த கடைகளில் போய் தெரியாமல் திருடுறது, எங்கே யார் ஜாமான் வச்சுருந்தா திருடுறது, ஏதாவது கண்ணு முன்னால் என்ன வந்தால் திருடு. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள அறியாமல் வந்து ஒரு மன அழுத்த நோய் இருந்துகிட்ருக்கு. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அந்த கிளெப்டோமேனியாவில் மாட்டிக்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்கள இப்போ போய் திருடிடுவாங்க. அது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, அப்பா திரும்ப நம்ம திருடிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அவங்க நிம்மதியாக போய்கிட்டு இருக்காங்க உள்ள மன அழுத்தத்துக்குள்ளன்னு அர்த்தம். அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் முதுகு வலி, பின்னால் கீழ் முதுகில் எப்போ பார்த்தாலும் ஒரு முதுகு வலி இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும் என்ன அர்த்தம்? மன அழுத்தது. சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருப்போம், அதை முடிக்க முடியாதோடனே நம்ம தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சைன் ஆஃப் அந்த வந்து மன அழுத்தம். ஐயோ இந்த காரியம் முடியலையே அப்படின்னு இருப்பாங்க. அப்படி என்கிட்ட டாக்டர் கூட சொல்லியிருக்காரு, ஐயோ இந்த வெட்டிங்கை வாங்க முடியாது டாக்டர், ஐ காட் ஸோ மச், என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சா அன்றைக்கு டக்குன்னு விட்டு போச்சுருது அப்படின்னாப்புல. அந்த மாதிரி அப்போ மிகப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகளும் இருக்கும். இல்லை மருத்துவர் ஒன்றா தடான்னு கோவப்படுவாங்க, தடான்னு விட்டு எழுவாங்க, தடான்னு வந்து வருத்தப்படுவாங்க, தடான்னு அழுவாங்க, விக்கி அழுவாங்க, எதுக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பெருசாக அடித்து என்ன பண்ணுவாங்க, மன அழுத்தத்தை வரவழைச்சிப்பாங்க. அவங்களுக்கு மன்னிக்க தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி உள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. சூதாட்டம் அது ஒரு பயங்கரமான விஷயம். சூதாட்டம், அப்புறம் புகைத்தல், சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாமே. அந்த அது வேறு ஸ்டைலாக சிகரெட், இதுக்கு ஸ்டைலெலாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி ஸ்டைல் சிகரெட்டு அது ஏற்கனவே இங்கே மன அழுத்தத்தை ஏற்படுறதுக்கு, இது ஸ்டைலாக வேறு மன அழுத்தம் வரணுமா அப்படின்னு நினச்சிப்பேன் நான். தட் சோல்ஸ் தே ஆர் அண்டர் டென்ஷன், டிப்ரெஷன் இல்லையா? அப்புறம் இதுக்கெல்லாம் என்னங்க சாப்பிட்டா கொஞ்சம் குணமாகும். குணத்தை பற்றி இப்போ பார்ப்போம், எப்படிங்க குணப்படுத்திக்கிறது அப்படின்னா முதல்ல கொஞ்சம் பால், சிக்கன், பிரேசில் நட்ஸ்ன்னு இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி இருக்கும். பீன்ஸ் பார்த்தா நல்லா ப்ரௌனாக இருக்கும். அந்த பிரேசில் நட்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து காஃபினா வித்தவுட் சுகர், கஃபீன், அதில் கஃபீன் இருக்குது. பசுமையான எதெல்லாம் சாப்பிட்லாம், நல்லா வந்து கீரைகள் எல்லாது. அப்புறம் சாலமன் ஃபிஷ் அப்படின்னு இருக்குது. அந்த சாலமன் ஃபிஷ் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வருவோம் எதுக்குன்ட்டு. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஏஞ்சல் யார்? நம்ம வைத்தியம் மெட்டாபிசிக்கல் வைத்தியம்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஆர்கேஞ்சல் வந்து சாமுவேலை கூப்பிடலாம்.
அவர் செவ்வாய் கிரகத்துக்குரியதுனால நமக்கு இந்த செவ்வாய் கிரகத்துக்குரிய மந்திரத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா செவ்வாய்க்குரிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேயாத்தா கதே கதே பரகதே பரசம் கதே போதி போதி ஸ்வாஹா. தேயாத்தா கதே கதே பரகதே பரசம் கதே போதி போதி ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இதுக்கு சரி நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அப்படின்னா கட்டாயம் இதை எல்லாரும் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு அளவுக்கு நமக்கு இல்லாமல் இருக்காது மன அழுத்தம். எல்லாம் சைக்கலாஜிக்கலாக வி ஆர் ஹேவிங் தட் ப்ராப்ளம். ஒயிட் செஸ்னட், வாட்டர் வயலட், மஸ்டர்ட், அதுக்கப்புறம் எப்படின்னா ஸ்டார்அப் பெத்தலஹேம், ஸ்வீட் செஸ்னட். இந்த காம்பினேஷன் போட்டோம்னா தி பெஸ்ட் ஃபார் அவர் மன அழுத்தத்துக்கு. மன அழுத்தம் நம்ம நேரடியாக கேட்டு வேரியஸ் இதெல்லாம் இருக்கலாம், நம்ம பண்ணலாம். பட் இந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம் முத்ராஸ், த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் முத்ராஸ். நிறைய முத்திரைகள் இருந்தாலும் நான் சொல்கிற சின்ன சின்ன முத்திரைகள் மட்டும் நீங்கள் செய்யுங்க. முதல்ல என்னென்னா பிருத்வி முத்திரை. நம்ம நல்லா நிலத்தோடு அடிக்கிற பிருத்வி முத்திரை. மோதிரவரில் மடக்கி அதுக்கு மேலே பெருவரில் வச்சுக்கிறோம் பிருத்வி முத்திரை அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவதுன்னா காளேஸ்வர முத்திரை. இது ரொம்ப ரொம்ப அருமையான முத்திரை. இதை விட்டுறாதீங்க, எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்படி இருக்குது. நான் நகத்தை சேக்கில் மடக்கிட்டேன், சுண்டுவல் நகத்தை சேர்த்துட்டேன், சுண்டுவல் நகத்தை அப்படி சேர்த்து வச்சுட்டேன். இந்த 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸு அப்புறம் பெருவரல் இப்படி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்துருச்சு முத்ரா. புரிஞ்சுதா? காளேஸ்வர முத்ரா. அது போட்டு பார்த்தீங்கன்னா காளேஸ்வர முத்ரா தெரிஞ்சிடும். அது காளேஸ்வர முத்ரா. அடுத்தது சின்மய முத்ரா. அது எல்லாருக்கும் தெரியும். இப்படி வச்சிங்கன்னா இது சின்மய முத்ரா. மடக்கிடணும். சின்மய முத்ரா, ஏர்த் முத்ரா, அதுக்கப்புறம் காளேஸ்வர முத்ரா. இந்த 3 முத்ரா நீங்கள் செஞ்சாலே போதும். சூப்பர் சூப்பர் சூப்பர், அதெல்லாம் சூப்பரான பவர் கிடைக்கும். புரிஞ்சுதா? இதில் இந்த முத்திரைக்கு அடிப்படையானது எதுவுமே கிடையாது. கட்டாயமாக இந்த முத்திரையை நம்ம சும்மா இருந்தாலும் கூட கொஞ்சம் காளேஸ்வர முத்திரா பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சா? இப்போ என்ன நமக்கு மன அழுத்தம், வாட் ஆர் த ரீசன்ஸ், அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வந்திருந்தோம், எதெல்லாம் காரணம் அப்படின்னு காரணங்கிறத விட அது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் முத்திரைகள் சொல்லியிருக்குது, சாப்பாடு என்னன்னு சொல்லியாச்சு, அது ஒரு மந்திரங்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமும் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதுக்குன்னு சொல்லி எனர்ஜினஸில் மன அழுத்தத்துக்குன்னு சொல்லியே கிட்டு இருக்குது. அது எல்லாம் வந்துடுது. சூப்பரான இது போட்டிருக்காங்க மன அழுத்தத்துக்காக. அதை கட்டாயமாக அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முடியும். அது என்னென்னலாம் செய்யலாம், இதெல்லாம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க எனர்ஜினஸில். அதை கேட்டு காணுங்க, எங்களுக்கு மன அழுத்தத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனர்ஜினஸில் கேளுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல். நான் ஒழிச்சிடுறேன். குட் லக் கணுங்களா. பாய் சொல்லுங்களேன்.